இப்போ அகத்தியர் வாசியோகம் சேனல் மூலியமா நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வரைக்கும் நிறைய பேர் வாசி மந்திரம் வாங்கியிருப்பீங்க, வாசி மந்திரம் வாங்காதவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ இந்த காணொலியை பார்ப்பாங்க. பார்க்குறவங்களுக்கும் வாசி பற்றின சந்தேகங்கள் நிறைய இருக்கும், உயிர் பற்றின சந்தேகங்கள் நிறைய இருக்கும். அதுக்குரிய ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ இந்த காணொலியை பார்க்குறவங்க பார்க்காதவங்க யார் வேணால் இருந்துருப்போங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 25 வயசில் இருக்கீங்க, ஒரு 22 வயசு, 23 வயசு, 25 வயசில் இருக்கீங்க. உங்களுக்கு வேலையே கிடைக்கல. வேலை கிடைக்காம உங்களை சுற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க. ஐயா, நான் எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுயா, எந்த இன்டர்வியூ போனாலும் நான் ஃபெயில் ஆகிறேங்க, எதில் போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதா அப்படின்னு ஒரு விரக்தியில் இருக்கீங்கன்னு வைங்க. நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒன்றும் பண்ணாதீங்க. அகத்தியர் வாசியோகம் சேனலுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு வாசி மந்திரம் வேணும், அந்த முறை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த முறையை சொல்லுவாங்க. வாசி மந்திரத்தை வாங்கி ஒரே இடம், நீங்கள் இருக்கிறீங்களா ஒரு இடம், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல தங்கியிருப்பீங்க, ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ இல்லை ஒரு ரூமில் தங்கியிருக்கீங்களோ, எங்கே தங்கியிருந்தாலும் அதே இடத்துல ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மணி நேரம் வாசி மந்திரத்தை சதா வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மணி நேரம் ஒரே டைம். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு பண்ணீங்களா, மறுநாள் காலையில் 6 மணிக்கு அதே இடத்துல உட்காந்து வாசி மந்திரத்தை சேட் பண்ணிகிட்டே வாங்க. 2 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படியே நீங்கள் சேட் பண்ணிட்டு வரும்போது 12 நாளைக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும் 12 நாளைக்குள்ள அந்த வாசி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 12 நாளைக்குள்ள வேலைக்குரிய வழியை காட்டும். 13ஆவது நாள் நீங்கள் வேலைக்கு போயிருங்க, கண்டிப்பாக நடக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுற எல்லா இளைஞர்களுக்கும் வாசி மந்திரம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்காக படிப்பீங்க. எக்கச்சக்க பேர் கவர்மெண்ட் வேலைக்காக படிப்பீங்க. ஐயோ, எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும். அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆம்பிஷனாகவே இருக்கும். தம்பி, நீ ஏதாவது ஒன்று படித்து குரூப் 4 படித்து அதில் படித்து இதில் படித்து நீ எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கியிருப்பான். அப்படி இப்படின்னு தன்னுடைய பிள்ளைய எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்குள்ளே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படி என்கரேஜ் பண்ணி 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 அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் எனி டைம் படிப்பான். 24 மணி நேரத்தில் மிஞ்சி போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு 18 மணி நேரம் 16 மணி நேரம் உட்காந்து படிப்பான். படிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ஆனாலும் அவன் ஃபெயில் ஆகினே இருப்பான். ஏன்டா அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான், கரெக்டாக இருக்கான். அவங்க அப்பா அம்மா நினைப்பாங்க, ஏப்பா நல்லா தானேப்பா படிக்கிறான் தம்பி, நல்லா படிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், அப்புறம் ஏன்ப்பா அவனால் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல, எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல. அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனநிலை அவனுக்கு இருக்காது. அந்த மனநிலையை யார் வளர்ப்பா? கண்டிப்பா வாசி வளர்க்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க அவங்க எல்லாருமே வாசி மந்திரத்தை வாங்குங்க. வாசி மந்திரத்தை முழுக்க ஒரு 12 நாளைக்கு ஒரே இடம் ஒரே நேரம் விடாதீங்க. உக்காந்து 2 மணி நேரம் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நீங்க கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. ஏன்னா அந்த பாஸ் ஆகக்கூடிய அந்த எலிஜிபிள் தன்மையை உங்களுக்கு அந்த வாசி கொடுக்கும். கண்டிப்பா பாஸ் ஆகி நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போவீங்க. இதை கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்க்குறவங்க உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருக்கலாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறவங்க, அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னா வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய உயிருக்கு தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது எப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெரியாது, உடலுக்கு தெரியாது. என்னதான் படிச்சாலும் அது உடல் சார்ந்த அறிவு தான், ஆனா உயிர் சார்ந்த அறிவு கிடையாது.
அப்போ அந்த உயிரை வணங்கும் போது அந்த உயிருக்கு தெரியும், ஐயோ என்னை வணங்குறான், இவன் கண்டிப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கவும் செய்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்மளை வணங்கிட்டே இருக்கான். இப்படி வணங்கும் போது கண்டிப்பா இவனுக்கு நம்ம கொடுக்கணும் கவர்மெண்ட் வேலையை அப்படின்னு அதை டிசைட் பண்ணி நீங்கள் அந்த வாசி மந்திரத்தை சேட் பண்ண சொல்ல கவர்மெண்ட் வேலையில் உங்களை பாஸ் பண்ணி நல்லபடியாக அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, அதையும் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் தைரியமாக கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வாசி மந்திரத்தை சேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை எல்லாருக்கும் கிடைக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, அருமையான வேலையில் இருப்பாங்க, அவங்க குடும்பமும் ரொம்ப அருமையாக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் குடும்பம். அப்பா அம்மா எல்லாம் பிக் ஷாட்டாக இருப்பாங்க, நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல வீடு எல்லாம் செல்வந்தனாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு கல்யாணம் மட்டும் ஆகாது. எந்த பொண்ணை போய் பார்த்தாலும், எந்த இதை போய் பார்த்தாலும் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த பொண்ணு போனால் இந்த பொண்ணு செட் ஆகலை, அந்த பொண்ணு போனால் அந்த பொண்ணு செட் ஆகலை, இப்படி செட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போது தனக்குரிய ஒரு நல்ல துணைவியை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தனக்குரிய ஒரு நல்ல துணைவியாரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உடல் ரீதியாக தான் நம்ம பார்க்குறோம் எல்லாரும், ஆனால் உயிர் ரீதியாக பார்க்கறது இல்லை. ஏன்னா உடலும் உயிரும் சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் கல்யாண வாழ்க்கை. அப்போ அந்த உயிர் ரீதியா அது ஒத்து வராதனால தள்ளி போடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க கல்யாண நிலைக்கு அந்த மாதிரி இருந்து பெண் தேடுறவங்க, இல்லாட்டி மாப்பிள்ளை தேடுறவங்க, நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் படிச்சுட்டு நல்லபடியாக பணக்காரனாக இருந்துக்கிட்டு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிற பெண்கள், இவங்க எல்லாருமே வாசி மந்திரத்தை வாங்கி சேட் பண்ணீங்கன்னு வைங்க. சேட் பண்ணிக்கிட்டே வாங்க, வாசி மந்திரத்தை வாங்கி சேட் பண்ணிக்கிட்டே வாங்க, விடவே விடாதீங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வாசி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. ஐயா எனக்கு நல்லபடியாக நல்ல வரன் அமையணும், அந்த வரன் மூலியமா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாசி மந்திரத்தை சேட் பண்ணிட்டே வாங்க. உங்கள் உயிர் சார்ந்த அந்த துணைவியாரை கண்டிப்பாக அது காட்டும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த உயிர் சார்ந்த துணைவியாரை உங்களுக்கு காட்டும்போது நீங்கள் மேல்நிலை அடைய முடியும். இதுதான் உண்மையான விஷயம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வாசி மந்திரத்தை சேட் பண்ண தான் நடக்கும். வாசி மந்திரத்தை சேட் பண்ணலை, வாசி மந்திரத்தை சொல்லலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். கல்யாணம் நடக்கிறது கஷ்டம், நல்லபடியாக படித்தும் வேலை கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறதும் கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மிக பெரிய வழி வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுறது தான். வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணா, உயிரை வணங்கினா இது எல்லாமே கொடுக்கும். ஏன்னா நம்ம உயிர் தான் நம்ம உடலை வழி நடத்துது, நம்ம உடல் உயிரை வழி நடத்தலை. அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம தான் கை அசைக்கிறோம் கால் அசைக்கிறோம்னு. அந்த கை அசைப்பையும் கால் அசைப்பையும் அசைக்க வைக்கிறது நம்மளுடைய உயிர் தான். உயிர் தான் அசைக்க வைக்குது. அப்போ அசைக்க வைக்கிற அந்த உயிர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது நமக்குரியது என்னவோ, நமக்கு தேவையானது என்னவோ, ஜாடிக்கேற்ற மூடிய அதை தான் காட்டும். அப்போ நீங்கள் ஜாடிக்கேற்ற மூடி எங்கே வேணுன்றது ஜாடிக்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஜாடிக்கிட்ட கேட்காம இருந்தால் எப்படி கிடைக்கும்? அந்த ஜாடி தான் வாசி. உயிருக்கேற்ற ஒரு உயிரான ஒரு துணைவியார் யாரு அப்படின்னு அந்த உயிர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ உயிரான அந்த வாசிக்கிட்ட கேட்கும்போது தான் அது நடக்கும். இந்த மாதிரி பண்ணால் நல்லபடியாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரத்தை நான் நல்லபடியாக சொல்கிறேன், நான் இதை சேலஞ்சு கூட பண்ணுறேன். நீங்கள் வாசி மந்திரத்தை வாங்கி சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கலன்னா அகத்தியர் வாசியோகம் சேனலுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு இது கிடைக்கல, நான் இந்த மாதிரி சேட் பண்ணேன், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணேன், ஏன் ஐயா கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஈஸியாக கேட்கலாம். ஏன்னா கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஏன்னா இதில் எல்லாரும் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. 99 பாயிண்ட்லாம் இல்லை, ஒரு பாயிண்ட் கூட சக்ஸஸ் ஆகாமல் கிடையாது, எல்லாரும் சக்ஸஸ் ஆனது. ஏன்னா உயிர் எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கு. உயிர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும், உடல் காப்பாற்றாது எதையும். ஏன்னா உடல் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்காது. ஆனால் உயிர் எல்லா இடத்துலையும் இருக்கும்.
அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காற்று எல்லா இடத்துலையும் பயணிக்கும். ஏன்னா காற்றுக்கு தெரியும் எது நல்லது கெட்டது நமக்குன்னு. அதனால அது எப்பயுமே காப்பாற்றும், உடல் காப்பாற்றாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லபடியாக வாசி மந்திரத்தை எல்லாரும் சாட் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆகி நிறைய பேர் குழந்தை இருக்காது. இந்த குழந்தையின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு. உன் காலத்துலலாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனை குழந்தைன்னு தான் கேட்பாங்க. இப்பெல்லாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு குழந்தை இருக்கா அப்படி கேட்குறாங்க. அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு வந்துருச்சு இப்போ. அதனால வந்து அந்த காலத்தில் கல்யாணம் ஆயிடுச்சின்னு ஒன்று எத்தனை குழந்தைப்பா அப்படின்னு கேட்பாங்க. அவன் உடனே சொல்லுவான், ஆமாப்பா 2 குழந்தைப்பா, ஒரு குழந்தை இது எல்கேஜி படிக்கிறான், ஒரு குழந்தை வந்து 1வது படிக்கிறான், அப்படி இப்படின்னு அது மாதிரி சொல்லுவோம் நம்ம அப்பா. இப்போ அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு குழந்தை இருக்கா அப்படி கேட்குறாங்க. அதனால குழந்தை இன்மை தான் ரொம்ப அதிகம், குழந்தை இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப அதிகம். அதனால குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவி 2 பேருமே வாசி மந்திரத்தை சாட் பண்ணா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது, கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஏன்னா உயிர் தான் இன்னொரு உயிரை உருவாக்கணும். அப்ப அவங்க உயிரை வணங்க 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 அந்த உயிர் இன்னொரு உயிரை கண்டிப்பா உருவாக்கும். இதுதான் உண்மையான விஷயம். எப்படின்னா அவங்களுக்கு உயிருக்கும் ஒரு மேட்சிங் இருக்காது. அப்ப வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ண உயிரும் மேட்சிங் ஆகும். உயிரும் மேட்சிங் ஆகும்போது தான் இன்னொரு உயிரை உருவாக்கும். உடல் ரீதியா இணையிறது மட்டுமே ஒரு உயிரை உருவாக்கிறாரு. அது எல்லாருக்குமே நடக்காது. அப்படி உடல் ரீதியா சேர்ந்துட்டா எல்லாருக்குமே குழந்தை பிறந்தணும்னா ஏன் குழந்தை பிறக்காத நிறைய தம்பதிகள் இருக்காங்க? எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கணும்ல. உடல் ரீதியா சேர்ந்தா குழந்தை பிறக்க போகுது, இது என்ன ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு நினைச்சா எல்லாருக்குமே குழந்தை இருக்கணுமே. ஏன் நிறைய பேர் குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்கீங்க? ஏன் இருக்கீங்க குழந்தை இல்லாத தம்பதிகள்? அவங்களுக்கும் உடம்பு இருக்குல்ல, அப்ப சேர்ந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கல? அப்போ குழந்தைக்கு உடல் ரீதியா சேர்ந்தா மட்டும் குழந்தை பிறக்காது, உயிர் ரீதியாவும் சேரணும். அப்போ அவங்களுக்கு உயிர்ல மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ உயிரான அந்த வாசியை வணங்கும் போது அந்த உயிரும் மேட்ச் ஆகும். அப்ப இன்னொரு உயிர் பிறக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இந்த குழந்தையின்மை போக்குறதுக்கும் வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ண கண்டிப்பா குழந்தை பிரச்சனை கண்டிப்பா போயிடும். இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையே இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு நல்ல துணைவியார் அமையறது இல்லை. அதுக்கப்புறம் நல்ல துணைவியார் அமைஞ்சாலும் குழந்தை கிடைக்கிறது இல்லை. இந்த 4 பிரச்சனைக்குமே வாசி மந்திரம் தான் தீர்வு. ஏன்னா உயிர் தான் இந்த 4 பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். இந்த 4 பிரச்சனை மட்டும் இல்லை, நீங்க எந்த விதமான பிரச்சனையை எடுத்துட்டு வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது அந்த மனிதனுடைய வாசி தான். நாங்க கொடுக்கறதெல்லாம் பிரச்சனைக்கு வருவாங்க, நிறைய பேர் பிரச்சனைக்கு வருவாங்க. பிரச்சனைக்கு வந்தா அவங்களுக்கு நாங்க கொடுக்கறதெல்லாம் வாசி மந்திரத்தை கொடுத்து இந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க வாசி மந்திரத்தை சேட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நடக்கிறதுக்குரிய பாதையை சொல்லி கொடுத்துருவோம். அவங்க அந்த வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ண அந்த நடக்கிறதுக்குரிய பாதையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களுடைய பிரச்சனை அப்படியே சரியாயிடும். ஏன்னா அவங்க சேட் பண்ணாதான் சரியாகும். வாங்கிட்டு வாசி மந்திரத்துக்கு வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு தம்முன்னு படுத்து இருந்தா உடனே எல்லாம் கிடைச்சிடாது, கண்டிப்பா கிடைக்காது. உழைக்காம ஒரு பருக்கை சாதம் கூட கிடைக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உழைச்சா மட்டும்தான் சாதம் கிடைக்கும், ஒரு பருக்க சாதமும். அந்த மாதிரி வாசி மந்திரம் கிடைச்சி நீங்க விட்டுட்டீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. வாசி மந்திரம் கிடைச்சா அதை சேட் பண்ணணும். சேட்டிங் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ந்து நீங்க அதை பண்ண உங்களுடைய தேவைகள் கண்டிப்பா பூர்த்தி ஆகும். எல்லா பிரச்சனைகளும் மாறும் வாசி மந்திரத்தால. ஏன்னா உயிரால
எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும் உங்களுக்கு. ஒரு மனிதனின் உயிரால தான் அந்த மனித உடலையும் காப்பாற்ற முடியும், அந்த மனிதனின் வாழ்க்கையையும் காப்பாற்ற முடியும். உயிர் மிக 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 சிறந்தது. உயிரற்ற உடலை அசைக்க கூட முடியாது. உயிருள்ள உடல் தான் அசையுது. அப்ப அந்த உயிருள்ள உடல் அசையறதுக்கு அந்த உயிர் தான் காரணமா இருக்கு. அப்ப அந்த உயிரை வணங்க வணங்க அந்த உயிர் அந்த உடலுக்குரிய சேவையை அது செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேவை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த உயிர் பல ஜென்மமா கடந்து வந்திருக்கு. இந்த ஜென்மத்துலதான் நமக்கு இந்த உடல். ஆனா அந்த உயிர் பல ஜென்மமா கடந்து வந்திருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வாசி மந்திரத்தால சாத்தியம். வாசி மந்திரத்தால சாத்தியமில்லாத ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு நடக்காது. அதே மாதிரி வாசி மந்திரத்துக்கு தெரியாம ஒரு விஷயம் அந்த மனிதனுக்கு நடக்காது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வாசியை வணங்க வணங்க நம்ம கூறிய நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, திறம்பட புரிஞ்சுக்கோங்க. திறம்பட புரிஞ்சு நல்லபடியா செயல்படுங்க.